நல்ல காரசாரமாக பருப்பு துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, ஈவன் பழைய சாதத்துக்கு கூட ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் துவரம் பருப்பை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கேற்ப வரமிளகா, நான் இன்றைக்கி காஷ்மீர் மிளகா தான் சேர்த்துருக்கேன். இது நல்ல கலரும் கொடுக்கும், கொஞ்சம் காரமும் இருக்கும். ஒரு கை கொத்து கருவேப்பிலை சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன லெமன் சைஸ் புளியும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப்பு போல் தேங்காவையும் இது கூடவே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வாசனை வர அளவுக்கு மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த சேர்த்துருக்க இந்த துவரம் பருப்பு ஒரு பொன்னிறமாக வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல கெட்டியான துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் இது இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ஒரு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இன்றைக்கி நான் கோதுமை தோசை தான் செய்ய போகிறேன். இதுக்கு கோதுமை மாவில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. கரைச்சி ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை நீங்கள் ஆஸ் யூஷுவல் தோசை மாதிரி சுட்டுக்கலாம். நல்ல மெல்லிசாக முறுமுறுன்னு தோசை சுட்டு இந்த சட்னியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.